சாப்பிடுங்க. திருவண்ணாமலையின் பரிதாபம் அப்படின்னு சொல்லி வீடியோட தொடக்கம். சரி, அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, இது திருவண்ணாமலையில் மட்டும் நடக்கல. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பழைய ஆலயங்கள்ல இது நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு தரிசனம். இது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு நேரத்து நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களா இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கடவுளை பார்ப்பதற்கு கூலி. சரி, நீ சீரியஸா பேச போறதில்ல, ஆனா ஒரு சீரியஸான டாபிக்கை தான் பேசுறோம். சரியா? சாப்பிட்டுட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. பசி நல்ல சிந்தனைகளை நமக்கு உதயம் ஆகும் போதே நம்ம சொல்லிடணும், கொடுத்துடணும். அதுக்குதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடவுளை பார்க்கறதுக்கு சிறப்பு தரிசனம் தமிழ்நாடு முழுக்க பல ஆலயங்கள்ல போடுறாங்க. நாங்க பல வருஷங்களா வந்திருக்கிறேன். வரும்போது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஆனா ஏன்னா நம்ம எப்போதுமே இந்த குரூப்போட தான் வருவோம். அப்ப குரூப்போட வரும்போது அவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. அப்ப ஏஜென்ட் அந்த கோயில்ல அந்த சிறப்பு தரிசனம், ஏன்னா அப்பதான் அந்த டைம் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு பாமர கொடுத்து போற அளவுக்கு இங்க இல்ல. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். பார்த்தா எல்லாமே வேற நிலையில இருக்கும். ஆனா நாங்க பெரும்பகுதியை அந்த கியூல நின்று போகும்பொழுது பார்த்த விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஒரு 4-5 கம்பிக்கு அந்த பக்கம் ஒரு இல்லாத ஒரு ஏழை அப்படியே ஒரு ஏக்கத்தோட அப்படியே பரிதாபமா பார்ப்பான். என்னடா நம்ம கிட்ட இல்லையே, இருந்திருந்தா அவ்வளவு கிட்டத்துல போய் நான் பார்த்திருப்பேனே, எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் காட்டியிருப்பேனே, எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் காட்டியிருப்பேனே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆழமான ஒரு ஏக்கத்தோட அவன் பார்ப்பான். அதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்படியெல்லாம் கொடுத்து பார்க்கணுமா இந்த ஆண்டவனை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி முன்னுக்கு நிற்கும். சரி, கூட்டத்தோடு கடந்து போயிடுவேன். ஆனா இப்ப நாள் ஆக ஆக அதை பார்க்கும் போது வலிக்குது. அங்க இல்லாதப்பட்டவன் அந்த ஒரு ஏக்கத்தோட அந்த ஒரு கஷ்டத்தோட நின்று அப்படியே பார்க்கறானே, அவனுக்கு மத்தியத்தில் இந்த சிறப்பு தரிசனம் தேவையா அப்படின்னு தான் தோணுது. இல்ல அப்படி போய் பார்த்துட்டா மட்டும் ஆண்டவன் என்ன இந்த ஸ்பெஷல் தரிசனத்துல போய் பார்க்கிற அதிகாரத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், பணக்காரவங்களா இருக்கட்டும், அப்படி என்ன ஆண்டவன் உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துட்டான்? பிச்சைக்காரனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிச்சைக்காரன் வெளியில உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க கோயில் உள்ளுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. இதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த கடவுளுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறவங்க அவங்க இன்னும் பெரிய ஹைலைட். அவங்க தான். ஏன் அப்படின்னு பார்த்தா, நீங்களாம் ஏன் கோயிலுக்கு போறீங்க? ஆண்டவன் ஏதாவது உங்களுக்கு கொடுக்க மாட்டானா, கருணை காட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வீக அருள் இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுக்காக நீங்க கோயிலுக்கு போனீங்க. சரியா? வெளியிலேருந்து வர்றவன் நமக்கு ஏதாவது கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளுக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கு? அப்ப கோயில் உள்ளுக்கு இருக்கிறவங்க எப்படி, என்ன மாதிரியான சிந்தனை? வெளியிலேந்து வர்ற அதிகாரத்தில் உள்ளவரோ பணம் படைத்தவரோ நமக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க. வெளியிலேந்து வர்றவன் ஆண்டவன் நமக்கு 4 அருளை கொடுக்க மாட்டானா, அதன் மூலமா நம்ம வாழ்க்கை எதுவும் மாறிடாதா அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிறவனும் வரான். ஆண்டவன் பக்கத்துல இருக்கிறவனே எனக்கு உண்மையாலே பல சமயத்துல தோணி இருக்கு, ஆண்டவன் பக்கத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் பார்த்து கொடுங்க, என்னது இவ்வளவுதான் கொடுக்குறீங்க, இவ்வளவு தூரத்துக்கு சிறப்பா எல்லாம் பண்ணி கொடுத்தோம், பார்த்து கொடுத்தோம், வச்சு கொடுத்தோம் அப்படிலாம் சொல்றாங்க. பார்த்தீங்களா?
எனக்கு அவனை பார்க்கும்போது என்ன தோணும்னா, கடவுள் பக்கத்துல இருக்கிற இவனே இந்த சாமியை பார்க்கறதுக்கு, எந்த சாமியோ நீங்க அதை போட்டுக்குங்க, எந்த கோயிலோ நீங்க போட்டுக்குங்க, இந்த சாமியை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு காத்திருந்து வந்து எல்லாம் செஞ்சு இந்த சாமியை நம்ம இவ்வளவு தூரம் பார்க்கறோமே, கடவுள் பக்கத்துல இருக்கிறவனையும் பரிதாபமா இருக்கிறானே, நான் ஏதாவது செய்ய மாட்டேனான்னு எதிர்பார்க்கிறானே, ஏக்கத்துல இருக்கிறானே. இவன் பகவான் பக்கத்துல இருந்து இவனுக்கே ஒன்றும் நடக்கல, நான் வந்து பார்த்தா எனக்கு ஏதாவது நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம், ஒரு பெரிய கேள்வி என் முன்னுக்கு வந்து இருக்கிற அந்த ஆளு உருவாக்கி விடுறாரு. இவ்வளவு பரிதாபமா இருக்காங்க அப்படின்னு. அதனால நீ பாக்குறேன், பணம் இருக்கிறவங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. ஆனா இப்ப என்ன தெரியுமா, ரொம்ப ஓவர் லிமிட்டா கிடைக்குது. அதாவது வரமுறையை மீறி போயிருச்சு. அந்த காலத்தெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, கோவில் கருவறையில யாரெல்லாம் விட்டாங்க, இன்னைக்கு விடாததுக்கு ஒரு கதை சொன்னாங்க, இன்னைக்கு விடுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா கருவறையில, கருவறைக்கு முன்பு பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள். அவன் என்ன கோலம் ஜாதி மதம் இதெல்லாம் தேவை கிடையாது. இன்னைக்கெல்லாம் பணம் இருந்தா போதும். எனக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட பைசாவை நம்ம கொடுத்தோம்னா அந்த மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த சாமிய காதும் வச்ச மாதிரி ஒரு டெம்போ லாரியில ஏத்தி கொண்டு வந்து வீட்டுல இறக்கிடுவாங்க போல இருக்கு. உண்மையா அப்படிதான் இருக்கு. அப்படி கோவிலுக்காரவங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது. கோவிலுக்காரவங்களுக்கு தெரிஞ்சு அதிகாரத்துல இருக்கிறவங்க, அந்த பாத்தியத்தில் உள்ளவங்களுடைய நேரடி பார்வையிலும் அனுமதியோடு எத்தனையோ கோவில்ல களவாடப்பட்டிருக்கா இல்லையா? இன்னைக்கு ஏன் இந்த நிலைமை நம்ம ஆளுங்களுக்கு? இன்னைக்கு ஒரு திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்துக்கு, அந்த மகா தீபத்துக்கு வந்துட்டு டிக்கெட் இந்த பிரைஸ், பரணி தீபத்துக்கு இந்த பிரைஸ் அப்படின்னு போட்டோன்னே, மலேசியாலேருந்து நாங்க வந்திருந்தாலும் ஒரு யாத்திரையா வந்திருக்கேன், வந்த இடத்துல எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு நான் போல. என்னடா அப்படி பண்றீங்க, என்னடா சினிமா நடிகரா, என் பகவான் என்ன சினிமா நடிகரா, அவன் டிக்கெட் பிளாக்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க, என்னடா அப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொந்தளிக்குது. அப்ப இது ரொம்ப முக்கியமாக பக்தர்களாக இருக்கிற உங்க எல்லாரோட கொந்தளிப்பும் இதுக்கு வரணும். அப்பதான் இவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்களாம் என்ன பண்றீங்க தெரியுமா, இவனுக்கு அந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட்டை விற்கிற அளவுக்கு நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய பதவி பொறுப்பு அது இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சமயத்தை காக்கிறேன் சமூகத்தை காக்கிறேன்ட்டு, அவங்களுக்கே என்ன தெரியுமா பெரிய கால கொடுமை. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், யாருண்டா நம்ம இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா, அவரு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் வந்து உதயநிதி அவங்க வந்து கையொப்பம் போடும் பொழுது பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்ப இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் பதவி இதெல்லாம் இந்த இந்து மதத்தை பத்தி ஒன்னும் தெரியாதவங்க கையில போய் சிக்கிக்கிச்சு. உங்களோட கால கொடுமை என்ன தெரியுமா, உங்களுக்கும் தெரியாது. இன்னைக்கு கோவிலுக்கு போறாங்களா ஒரு பெரிய கூட்டம், எத்தனை பேருக்கு முறையா இறைவனை வணங்க தெரியுது? முறையா கோவிலை சுத்தி வர தெரியுதா? முறையா இறைவனை வணங்க தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. அறியாமையில போறாங்க, அறியாமையிலே வராங்க. இதுதான் இன்னைக்கு கால கொடுமையா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி திருவண்ணாமலை மட்டும் கிடையாது, இன்னைக்கு பிரசித்தி பெற்ற பல திருத்தலங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறது, சிறப்பு நாள், இப்போ முருகனுக்கெல்லாம் ஒரு சிறப்பு நாள் சஷ்டி வந்துடக்கூடாது, இந்த ஐயப்பனுக்கு ஒரு சிறப்பு நாளா வந்துட்டு இந்த வாரதீபம் பாக்குறதுக்கெல்லாம் நாள் வந்துருச்சுன்னு வைங்களேன். எனக்கு இப்ப நாளுக்கு நாள் தெரியல, பல மாதிரியான சந்தேகங்களே உருவாகுது. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்துதான் எனக்கு சந்தேகம் வருது. இப்ப பாருங்களேன், முருகனுக்கு ஒரு விசேஷம்னா அவருக்கு உண்டான பொருள் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நல்லா ரேட்டா விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்தந்த காலத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த திருவண்ணாமலை சுற்றி வரும்போது பார்த்தேன், அங்கே நிறைய பேர் இந்த கரும்பு வித்துக்கிட்டு இருந்தாங்க. கரும்பு வித்துக்கிட்டு இருக்கும்போது என்னன்னு பார்த்தா, அந்த குழந்தைகளை கரும்புல வச்சு கரும்பு காவடி மாதிரி தூக்கிட்டு போறது, இல்லை கரும்பு கொண்டு போயிட்டு கோயிலுக்கு நிறுத்தி அசல் இந்த மாதிரி. ஆனால் இது ஒரு பெரிய கூட்டம் பார்த்தீங்கன்னா, அங்கே சுற்றிலும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து ஒரு 20 பேரை போட்டு அவங்களுக்கெல்லாம் கரும்பை எங்கே இருந்தோ டன்னு கணக்கில் கொண்டு வந்து இறக்கி
கரும்பு விற்பனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அகல் விளக்கு விற்பனை பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நெய் நல்லெண்ணெய் விற்பனை பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இறைவன் பேரில் ஒரு பெரிய வியாபாரம் பண்றதுக்காக இந்த, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கரும்பு வித்தவரா இருக்கட்டும், நல்லெண்ணெய் நெய் வித்தவரா இருக்கட்டும், இல்ல அகல் விளக்கு விற்கிறவரா இருக்கட்டும், திரி விற்கிறவரா இருக்கட்டும், யாரா அப்படின்னா இருக்கட்டும், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே அந்த அன்னைக்கு இறைவனை போய் கும்பிட்டு வந்து நல்லா ஆனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, பொருளை வித்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க. புரியுதா? பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் இவங்களாக சொருவன சொற்கள்லாம் பார்த்தா வியாபார யுக்தியாக தான் இருக்கு. சரியா? நம்ம இறைவனை போய் பார்க்கறதுக்கு நம்ம காசு கொடுத்து போறது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம மனைவி தன் மனைவிக்கிட்டே தான் விருப்பத்துக்கு பணம் கொடுத்ததுக்கு சமானமா இருக்கு. இதைத்தான் நான் இங்க பார்க்குறேன். சரியா? இதே மாதிரி மருதமலையில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு லாங் கியூ. அந்த லாங் கியூவில் நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு அந்த கியூவில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் அதுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அவர் ஒரு ஓரத்துக்கு போயிட்டார். என்ன ஏதுன்னு தண்ணி கொடுக்கலான்ட்டு போயிட்டு, இதெல்லாம் அடியனுக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் ஒன்று தான். தண்ணி கொடுக்கலான்ட்டு அப்படி போயிட்டு திருப்பி வரோம், நீங்கள் பின்னாடி இருந்து வாங்க அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் வெளியாகனோடனே என் கூட இந்த டீமே வெளியாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வாங்க, இல்லை எங்கே தான் நின்றுட்டு இருந்தோன்ட்டு. அது முதல்ல இப்போ நீங்கள் பின்னாடி போங்க. அப்போ பாருங்க, அந்த மனோபாவம். இறைவனை பார்க்க தான் போகிறான், ஆனால் ஒரு உருப்படி இல்லை. இப்போ நீ இப்போ இதே கீழே நின்று போயிட்டா மட்டும் ஆண்டவனுக்கு அருள் புரிஞ்சிருவானா? இதே சம்பவம் எனக்கு பொற்கோவிலில் நடக்குது. எங்கன்னா பொற்கோவிலில் அம்ரிட்ஷாரில் நடக்குது. இந்த வகை குரு இருக்காங்கல்ல, இந்த சீக்கியர்கள் வணங்குற அந்த புனித பொற்கோயிலில். அன்றைக்கி எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கோன்னே அங்கே போய் நிற்கிறோம். அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்ட்டு. இந்த மாதிரி வெளியூர், நீங்கள் முதல்ல முன்னுக்கு போங்க. அந்த உள்ளூர் வாசியில் ஆரம்பித்து நிறைய சீக்கியர்கள் இதை பண்ணாங்கப்பா, என் பாபா சத்தியமா. அப்போ அவங்களுடைய அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு பார்த்தீங்களா? பரவாயில்ல, இறைவனை போய் பார்க்கட்டும், நானும் அதே ஆண்டவனை தான் பார்க்க போகிறேன், இவன் இந்த பிள்ளையும் அதை தான் பார்க்க போகிறான், ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்கேன், ஏதோ ஒரு சூழ்நிலை போட்டோம், போய் பார்க்கட்டும், சந்தோஷம். இந்த மனசு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவனை நீங்கள் தேடி போகணும், ஆண்டவன் உங்களை தேடி வருவான். இதுதான் சத்தியம். அதனால தான் திருவண்ணாமலையில் இருந்த அருணகிரி சாமியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த அருணகிரிநாதர் திருப்புகளுக்கு வித்திட்டார். ஆனால் ஆரம்ப கால வாழ்க்கை பெண் பித்தன். ஆனால் பெண் பித்தனாகி நோய்வாய்ப்பட்டு ஊரே ஒதுக்கி தள்ளுற நேரத்தில் கூட குமரன் தேடி வந்துட்டான். உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, நீ உண்மையா இரு, ஆண்டவனே உன்னை தேடி வருவான். இவன் மனசப்பா செத்து போயிடுவான். அவன் நிரந்தரமானவன், நித்தியமானவன், அவன் தேடி வருவான். அவன் நாடி வர்ற அளவுக்கு நீ இருக்கணும். நீ இருந்தேன்னா அவன் நாடி மட்டும் இல்லை, உனக்காக ஆடியும் வருவான் குமரன். அதான் ஒவ்வொரு மகான்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். புரியுதா? ஸோ அதனால் ஆலயத்தில் இது மாதிரியான விஷயங்கள், கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் போட்டு, இன்னைக்கு கடவுளுடைய தலமெல்லாம் எப்படின்னா சுற்றுலா மையம் இருக்குது. இன்னொன்று சிறைச்சாலை இருக்குல்ல, சிறைச்சாலையில் கூட கம்பி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் போல இருக்கு. ஆலயங்கள் இன்னைக்கு பார்த்தா சிறைச்சாலையோட அதிகமாக கம்பி, இங்கிட்டு போன்றான். கடவுள் எல்லாம் வந்து சிறைச்சாலை மாதிரி வச்சு உள்ளுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. கடவுள் அந்த மாதிரி கோயிலில் கடவுளை வந்து கம்பி கேட்லாம் போட்டு இப்படி பூட்டு போட்டு வச்சிருந்தான்னு வைங்களேன். அந்த கடவுளை பார்த்து உங்களை மாதிரிலாம் போயிட்டு கடவுள்கிட்ட இதை கூட அது கூடலாம், நான் கடவுள்கிட்ட பேசுறதுக்கு போவேன், அவ்வளோதான். போய் பேசிட்டு இருப்பேன், சொல்லுவேன், உன் நிலைமையை பாரு எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. இதனா கம்பி கூண்டுக்குள்ளே வச்சு பூட்டி இருக்கிற ஒரு ஒத்த பயிலையும் நம்ப முடியாமல் சிசிடிவி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா கோவிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனத்தில் ஆரம்பித்து, அப்புறம் அந்த உண்டியில் நீங்கள் போடுற காசில் ஆரம்பித்து ஏகப்பட்ட இது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கு முதல்ல ஒரு கோவிலுக்கு காசு கொடுக்குறீங்க? இதுதான் என் கேள்வி. எதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க? சரியா? காசு ஏன் கொடுக்குறீங்க? பகவான் என்ன ஷாப்பிங் பண்ண போகிறானா? பகவானுக்கு வேறு வேலை பொழப்பு இல்லையா? உங்கள் காசை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போகிறான்? அவன் கொடுத்தது நீ நல்லா வாழ்கிறதுக்கு. சரி, அப்பயும் ஆலயத்தை ஏன் காசு கொடுக்கணும்? ஆலயத்தை நல்லா மறுசீரமைச்சு புனரமைக்க பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு கோவிலில் ஆன்மீக பாடங்களை போதிக்க வேண்டிய ஒரு ஸ்தலமாக இருக்கணும். ஏன் கோவிலுக்கு வரீங்க? தெரியாது. ஏன் மணி அடிக்கிறாங்க? தெரியாது. ஏன் விளக்கு பற்ற வைக்கிறாங்க? தெரியாது. ஏன் அதை செய்கிறீங்க? தெரியாது.
ஏன் பலிபீடத்துக்கிட்ட வந்து இது பண்றீங்க தெரியாது. ஏன் நந்திக்கு குறுக்க தாண்டக்கூடாது தெரியாது. ஏன் கொடிமரத்துக்கிட்ட மட்டும்தான் விழுந்து வணங்கணும் தெரியாது. இப்படி தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் நீங்க ஒரு ஹிந்துவா இருந்து கோவிலுக்கு போறீங்கன்னா வீண் விருது, அவ்வளவுதான். இல்ல அது மற்ற சாமியார் பாத்துக்குவாங்க அப்படின்றீங்களா? அவங்களும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆன்மீகம் கத்துக் கொடுக்குறது. ஏன்னா தமிழ்நாட்டில் உருவான சாமியாருங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுங்க ஆன்மீகம் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியல. கிளம்பிடுவாங்க வெளியில் அங்கே வந்துட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கே முறையா ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், இது ஏன் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாதுன்றது தெரியல. அதனால தான் இவ்வளோ கஷ்டம். இதே ஒரு இஸ்லாமியனா இருந்து ஒரு இஸ்லாத்தியர் இதுக்கு போறாரு, மஸ்ஜிட்டுக்கு போறாங்க. ஏன் தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம், ஏன் ஒழு செய்யறாங்க, ஏன் அந்த பிரார்த்தனை, ஏன் அந்த நின்றுகிட்ட செய்யணும், ஜிக்கர் எப்படி செய்யணும், எத்தனை முறையில செய்யணும், எந்த திசையை ஏன் நோக்கணும், எல்லாத்துக்குமே கரெக்டா சொல்லி கொடுத்துட்றாங்க. எப்ப சொல்லி கொடுக்குறாங்க? சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. இதை சொல்லி கொடுக்குற ஒரு இடமா தான் அவங்க வந்து எதை பாக்குறாங்க, மஸ்ஜிட்டை பாக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்கு இருக்கிற ஆண்டவனை பெருசா பாக்குறோம், இங்க இருக்கிற ஆண்டவன் முட்டை. அப்ப உள்ள இருக்கிற ஆண்டவனை நீ பிரமாதமா பிரம்மாண்டமா நீ பாக்குற, சரியா? ஆனா ஏன் பண்றேன், எதுக்கு பண்றேன், எப்படி, எந்த சோஸ்திரம் எதுக்கு? அதனால தான் ஆதி காலத்துல சொல்லி கொடுத்த நிறைய மந்திரங்கள் இப்ப நமக்கு பலிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? எப்படி சொல்லணும், அது எப்படி செஞ்சோம்னா அது நமக்கு பலிக்கும், உதவும், எதுவுமே இல்லை. ஏன்னா நீ எங்க சுத்தி வந்தாலும் பல இடங்களுக்கு போனேன்னா என்ன தெரியுமா சொல்றான், இது ரகசியம், இது ரகசியம், இது ரகசியம், ரகசியம்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். இந்த குரு தனக்கு அடுத்து வந்தவனுக்கு ஒரு 90-80% கற்றுக் கொடுத்துருப்பார். கற்றுக் கொடுத்தாரா? கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று நடக்கும். என்னது? அவர் மண்டை போட்டுருவார். அந்த 10% கற்றுக் கொடுக்க மண்டை போட்டுரு. அடுத்து அவர் இன்னொரு குரு கற்றுக் கொடுப்பார். அவர் சீடை இப்போ இவர் குருவாயிருவார். என்ன பண்ணுவார்? 70% கற்றுக் கொடுப்பார். ஏன்னா 10% கற்றுக் கொடுத்துருவேன். மாணவன் திடீர்னு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டானா? ஓவர்டேக் பண்ணக்கூடாதுல்ல. மாணவர்கள் மாணவர்களாக இருக்கணும். அதனால தான் இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களே, சாதாரண ஒரு மொட்டை கை சட்டையை போட்டுக்கிட்டு, அலிபாபா சில்வாரை போட்டுக்கிட்டு, பேண்ட்டை போட்டுக்கிட்டு சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். இந்த புதுசாக காவியை போட்டுக்கிட்டு, உத்தராட்ச மாலையை தழுங்க போட்டுக்கிட்டு அப்படிலாம் எனக்கு ஆன்மீகம் பண்ண எனக்கு தோணலை. அப்படி பண்ணுறவங்கள நான் எதுவுமே சொல்ல கிடையாது, எனக்கு தோணலை. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இருக்கிற நியூ மாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாணவன் எங்கே தன்னை ஓவர்டேக் பண்ணிடுவானோ, தன்னை விட ஒரு கூட வித்தை தெரிஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லி இப்படியே 10% அவங்களுடைய மறைச்சி கடைசியில் வந்து நிற்கும் போது என்ன நடக்கும், கடைசியில் ஒருத்தன் வந்து நிற்பான், அவனுக்கு 10% மட்டும்தான் தெரியும். அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுப்பான்? 5%. இன்னும் 5% தெரிஞ்சு அவன் ஓவர்டேக் பண்ணிடுவானே. இப்படியே குறைஞ்சி 1% இப்போ முட்டையில் வந்து நிற்கிறோம். உலகத்தில் அதிகமான மகான்களும் தெய்வங்களும் நமக்குத்தான் அதிகம். நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு தானே அதிகமாக இருக்குது. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இவ்வளோ தெய்வங்களும் இவ்வளோ மந்திரங்களும் இவ்வளோ குருமாரும் இல்லாத பிற மக்கள் நல்லா தானே இருக்காங்க, சந்தோஷமாக தானே இருக்காங்க. ஏன் அவங்கள விட எக்ஸ்ட்ரா எல்லாமே நமக்கு இருந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா இல்லாதவனே நல்லா இருக்காங்க. ஒரு இஸ்லாமில் இப்படித்தான் பண்ணணும்னு எந்த ஒரு ரகசியத்தையுமே முன்னிறுத்தாமல் எல்லாத்தையுமே ஓப்பனாக, இது இப்படித்தான்ப்பா, இப்படி தான் தொழுகணும், இதுதான் பண்ணணும், இனி உனக்கும் இறைவனுக்கும் முடிஞ்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வர்ற அந்த மனோபாவத்துக்கு வரணும். வந்தால் ஒழிய இந்த இந்து மதத்தை காப்பாற்ற முடியும், நம்ம தர்மத்தை காப்பாற்ற முடியும். நான் இன்னும் குதர்க்கமாக எதுவும் பேசலை. இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த ஆதங்கம் ஒவ்வொரு கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கும் ஆன்மீகம் போய் சேரணும். இறைவன்னா என்ன, இறை வழிபாடுனா என்ன, இந்த மதத்தில் பிறந்து இந்த மதம் தெரியாம சாவது எவ்வளோ பெரிய ஒரு கேவலம் தெரியுமா? அப்ப இது சொல்லி கொடுக்கிற பாடசாலை எது? ஆலயம், கோவில். கிறிஸ்தவங்க சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க? தான் புகழை பேசுறதுக்கா? இல்லையே, இறைவன் புகழை பத்தி பேசுறாங்க. அந்த மத கோட்பாடு என்னெல்லாம் சொல்லியிருக்கு உட்காந்துட்டு படிச்சுட்டு சொல்லிட்டு மஸ்ஜிட்டுக்கு போறீங்க, அந்த மத புத்தகமான குரான் என்ன சொல்றாங்கன்ட்டு இது பண்றாங்க, போதிக்கிறாங்க. நீங்க சீக்கியரோட கோவிலுக்கு போனாலும் இதுதான், புத்தர் கோவிலுக்கு போனாலும் இதுதான். ஆனா நம்ம கோவிலுக்கு போனீங்கன்னு வைங்களேன், அப்படியா, அங்க போய் விளக்கு போடு, இங்கிட்ட போயிட்டு அர்ச்சனையை பண்ணு, அப்படியே உருண்டுகிட்டே போ, இங்கிட்ட போய் இத்தனை சுத்தி வா, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில வச்சிடறாங்க. புரியுதா? அப்ப நமக்குன்னு ஒரு மத கோட்பாடு இருக்கா இல்லையா?
அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே உருப்பிடுவோம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னா நம் முன்னோர்களும் மகான்களும் சித்தர்களும் இது உருவாக்கி இருப்பாங்களா? இவ்வளவு தூரத்துக்கு சிரமப்பட்டு இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு எதுக்கு? நம்ம தெரிஞ்சுக்காம சாவறதுக்கா? இதெல்லாம் கத்துக்கணும்யா. சரியா? ஸோ அதனால உங்க ஏரியா பகுதியில் எந்தெந்த ஆலயத்தில் என்னென்ன தவறு நடக்குதோ தயவு செய்து கொஞ்சம் கொந்தளிங்க ஐயா. இது உங்க மதம் ஐயா. நீங்க சொல்றீங்க தானே, உங்கள நிறைய பேர் சொல்றீங்க. என்னது? ஓ, இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவ கூட்டம் பெரிய அளவில் ஒரு கிராமத்துக்குள்ள வராங்க. ஓ, நீங்களாம் வராதீங்க, மதம் மாத்தாதீங்க, வைக்காதீங்க, போவாதீங்க. ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? ஏன்? அவங்க கையில் அவங்க மத புத்தகமான பைபிள் இருக்கு. உங்க கையில தேவார திருவாசகம் சொல்ல போறீங்களா? பகவத்கீதை சொல்ல போறீங்களா? எதை சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? திருக்குறள் படிக்கிறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? பகவத்கீதை படிக்கிறீங்களா? எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? தேவார திருவாசகம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? அதை நீங்க கட்டுறதோடு இல்லாமல் உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இந்த தர்மம். புரியுதா? அப்ப ஏன் அவங்க மாத்த வராங்க? ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. சரி, உங்களுக்கு தெரியலன்னா உங்க பக்கத்துல இருக்கிற கோவில சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? சொல்லிக் கொடுக்குறாங்களா? இல்ல. இன்னைக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. சரியா? ஸோ நம்ம மதத்தை நம்ம காப்பாற்றணும்னா அதுக்கு தயவு செய்து இந்த மதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், படித்து கொள்ளுங்கள். மற்ற மதத்தை நான் இழிவாக சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க கரெக்டா இருக்காங்க. ஒரு இஸ்லாமியர் 5 வேளை தொழுகிறார். ஒரு கிறிஸ்தவர் வாரத்துல ஒரு தடவை அவர் சர்ச்சுக்கு போயிடுறாரு. நம்ம ஏன் போறோம், எதுக்கு போறோம், எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி காலை வைக்கணும், எப்படி கையை வைக்கணும், ஏன் தோப்புக்கரணம் போடுறோம், தோப்புக்கரணம் போடுறது சரியா இல்லையா? ஒருத்தன் புதுசா விளக்கு தூக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு நிக்கிறான். ஏன் இவ்வளவு அட்டூழியம்? கோவிலுக்குள்ள நீங்க போற பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வாயில் படியில ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை ஏன் தாண்டணும், ஏன் மிதிக்க கூடாது, ஏன் இறைவனுக்கு முன்ன இப்படி போயிட்டு இப்படியே தான் வரணும், முதுக காட்டி வரக்கூடாது, எதுவுமே நமக்கு தெரியல. சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை, சொல்லிக் கொடுத்தாலும் நம்மளும் பின்பற்றுறது இல்லை. இதுதான் ஒரு பெரிய கொடுமை. அதனாலதான் கொடுமையிலே ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஆன்மீக பூமினாலேயே இந்த உலகத்துல ஆன்மீக பூமி, ஸ்பிரிச்சுவல் அந்த பிளேஸ் அப்படின்னாலே தமிழ்நாடு தான், இந்தியா, பாரத பூமி. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு ஆன்மீகம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா உங்க மண்ணுக்கு நடக்கிற கோயில நடக்கிற அக்கிரமும் அநியாயத்தை பார்த்து எனக்கு என்ன, அவர் கேட்பாரு, இவர் கேட்பாரு, இன்னொருத்தர் கேட்பாருன்னு சொல்லி நீங்க விட்டு 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 இன்னைக்கு மதம் தெரியாதவன், ஆன்மீகம் புரியாதவங்க எல்லாம் பதவி அதிகாரம் ஆட்சியில உட்காந்து உங்களை ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நன்றி. நமச்சிவாயம். உங்கள் அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர்.